இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், இப்போ நாம் ஒரு தப்பே செய்யாமல் இருந்தோம், ஆனால் மற்றவர்கள் நம்ம மேலே சீறுகிறதும் பாய்கிறதும் கோவப்படுகிறதும் எரிச்சல் அடைகிறதுமா இருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல அது இருந்தாலும், கர்த்தர் ஏழைக்கு என்ன பண்றாராம்? பலனும் நெருக்கப்படுகிறவர்களுக்கும் எளியவனுக்கும் திடனுமா இருக்கிறார். அவர் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிறார். அப்போ எளியவர்களின் ஜெபத்தை அவர் கேட்கிறார், அவர்கள் கூக்குரலுக்கு அவர் பதில் தருகிறார். நாம் நெருக்கப்படுகையிலே அவர் நம்மை விடுதலையாக்குகிறார். பெருவெள்ளத்துக்கு தப்புகிற அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல், நமக்கு நிழலாக அவர் இருக்கிறார். அவர் சட்டையின் மறைவிலே நாம் இன்னைக்கு தஞ்சம் அடைஞ்சோம்னா, இத்தகைய கொடூரமானவர்களுடைய சீரலுக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாப்பார். ஏசாயா 25:1 பார்க்கும்போது, இங்க கர்த்தரை நாம் துதிக்கும் போது அவர் நமக்கு எப்படி செயல்படுகிறார்? கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். இன்னைக்கு கொடூரமானவர்கள் நமக்கு விரோதமாய் மோதி அடிக்கிற மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், கர்த்தராகிய தேவனை நாம் உயர்த்தி அவர் நாமத்தை நாம் துதிப்போமானால், அவர் அதிசயங்களை எல்லாம் நாம் துதித்து அவரை மகிமைப்படுத்தும் போது, கர்த்தர் பூர்வகால ஆலோசனைகள் எல்லாம் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அதெல்லாம் சத்தியமும் உண்மையுமா இருக்கு. அந்த மாதிரி மற்றவர்களுடைய சீரல்கள்ல இருந்து நம்மை தப்பிக்கொள்வதற்கான வார்த்தைகளை நமக்கு வேதத்துல கொடுத்திருக்கிறார், சத்திய வசனமாய் கொடுத்திருக்கிறார். நாம் அதை பற்றி கொண்டு அதை விசுவாச அறிக்கையிட்டு நாம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆலோசனை நம்மை காக்கும். செப்பனியா 3:12 பார்க்கிறோம், நான் உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். உன் நடுவிலே சிறுமையும் எளிமையான ஜனத்தையும் நான் மீதியாக வைத்து போயிருக்கிறேன், அவங்க கர்த்தருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கையாய் இருப்பார்கள். அப்ப கர்த்தருடைய நாமத்தை இன்னைக்கு நம்புகிறவர்களாய் நாம் இருப்போமானால், அந்த கொடூரமானவர்களுடைய சீரலை போன்று வருகிற அந்த மதிலை பெருவெள்ளத்தை போல நம்ம எதிர்நோக்கி வருகிறவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து தேவன் நம்மையும் விடுவிப்பார். அவர்களுடைய எரிச்சல் கோபத்தை எல்லாம் தேவன் நம்ம எல்லையை விட்டு எடுத்து போடுவார். எப்ப நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவரை நாம் துதிக்கும் போது அத்தகைய கிரியைகளுக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாப்பார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25-27 வரை வசனங்களை நம்ம பார்க்கும்போது, பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு விரோதமாகி பெருவெள்ளம் போன்ற அநேக பிரச்சனைகள் நம்மை மேற்கொண்டு வந்தாலும், நம்ம கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நம் வீட்டை நம்பிக்கையாக கட்டுவோமானால் தேவ கரம் நம்மை ஆதரிக்கும் இல்லையா? தேவனுடைய கரம் நம்மை பாதுகாக்கும். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு ஒருபோதும் அது சேதமடையாது. அது கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் நாம அஸ்திபாரத்தை போட்டு நம்ம குடும்பத்தை கட்டுவோமானால், எந்த பெருவெள்ளை மழை வந்தாலும் காற்று அடித்தாலும் அந்த வீடு மோதியும் அது விழாது, அது கர்த்தருக்குள்ளாக நிலை நிற்கும். இங்க கர்த்தர் சொல்றார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை பொழிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்தும் அந்த வீட்டின் மேல் மோதின போதும் அது விழுந்தது, அது விழுந்து முழுவதும் அழிந்தது. அப்போ மணல் மேல் கட்டின வீடு, அதாவது இன்னைக்கு நாம கட்டுகிற வீடு, மணல் மேல் கட்டுகிற வீடு, அது என்றைக்கா இருந்தாலும் அது எந்த ஒரு அசைவு நில அதிர்ச்சி வந்தாலும் அது பூமியில புதையுண்டு போகும். எந்த ஒரு பெருவெள்ளம் போல மழை வந்தாலும் அது அழிந்து போகலாம். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நாம இன்னைக்கு கேட்டு நடப்போமானால் அந்த வீடு கண்மலையின் மேல் கட்டின வீடு. அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7:17 பார்க்கிறோம், நல்ல மரம் எல்லாம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரமும்
நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அதனால நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்னே சொல்றார். அப்போ இன்னைக்கு கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஆவியின் கனி 9 இல்லையா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய, பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம், விசுவாசம், இந்த 9 கனிகளும் நமக்குள்ள விளங்குமானால், நாம் கனி கொடுக்கிறவர்களா இருப்போமானால், நாம் கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீட்டை போல உறுதியாக இருப்போம். ஏசாயா 32 அப்போ கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்ம நடந்தோம்னா அப்போ நம் வீடு உறுதிப்படும், அஸ்திபாரப்படும். கிறிஸ்துவுக்குள்ளாக நம் குடும்பத்தை கட்டி இருப்போமானால் அது அஸ்திபாரப்பட்டு இருக்கும். ஏசாயா 32:2 பார்க்கிறோம், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த இந்த பூமிக்கு அவர் எப்படி இருக்காரு? கண்மலையும் நிழலுமா இருக்கிறார்னு பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலம், அவர் தான் உயர்ந்த அடைக்கலம். அவர் சட்டையின் மறைவிலே நாம் இருக்கும்போது, அவர் காற்று அடிக்கும் போதும் பெருவெள்ளம் வரும்போது அவர் தான் நமக்கு புகலிடமா இருக்காரு. வறண்ட நிலத்துக்கு அவர் நீர்கால்களை கொடுக்க வல்லமை உள்ளவர். விடாய்த்திருக்கிற இந்த பூமிக்குன்னா, விடாய்த்து சோர்ந்து போயிருக்கிற இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு, அந்த ஆத்மாவுக்கு தேவன் பெரும் கண்மலைய நிழலுமா இருக்கிறார்னு பார்க்கிறோம். விடாய்த்த ஆத்மாக்களை தன் ஜீவ தண்ணீரினாலே நிரப்பி அவர்களை ஆறுதல் செய்கிற தேவனா அவர் இருக்கிறார்னு பார்க்கிறோம். ஏசாயா 35:15-16 பார்க்கும்போது இன்னைக்கு கர்த்தர் நமக்கும் உயர்ந்த அடைக்கலமும் புகலிடமா இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்? நீதியாய் நடக்கணும். செம்மையானவைகளையே பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோன்னு சொல்றார். அப்போ நீதியாய் நடக்கணும், செம்மையானவைகளை பேசணும், இடுக்கண் செய்து மற்றவர்களுக்கு துன்பப்படுத்தி வருகிற ஆதாயத்தை நாம் வெறுத்து விட வேண்டும். பரிதானங்கள் வாங்கக்கூடாது. எந்த இடத்துலையும் லஞ்சங்களை நம்ம வாங்காதபடிக்கு நம் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை எல்லாம் நாம் கேளாதபடி நம் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடி நம் கண்களை மூடுகிறவர்களா இன்னைக்கு காணப்படுகிறோமா? அப்படி அக்கிரமத்தை பாராத சுத்த கண்ணராய் கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அதே போல நாம் அக்கிரமத்தை வெறுத்து பொல்லாப்பை வெறுத்து நாம் இருக்கும்போது கர்த்தர் இன்னைக்கு நமக்கு அவர் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாய் அவர் நமக்கு இருப்பார். அவர் கண்மலையிலே நம்மை மறைத்து நம்மை அவர் உயர்த்த வல்லமை உள்ளவர். இதே ஏசாயா 33:16 அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். அப்படிப்பட்டவன் தான் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். அவன் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கும். அவன் அப்பம் அவன் தண்ணீர் அவனுக்கும் நிச்சயமாய் கொடுக்கப்படும். ஒவ்வொரு நாளும் தேவன் அவரவருக்குரிய அப்பத்தையும் தண்ணீரையும் அப்போதான் கொடுப்பார். நம்ம நீதியாய் நடந்து செம்மையான வழியிலே செல்லும் போதுதான். அதனாலதான் எளியவர்களையும் சிறுமையை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சத்தை மந்தையை போல் ஆக்குவேன்னே சங்கீதம் 107:41 சொல்லுகிறத பாக்குறோம். இன்னைக்கு எளியவர்களா இருக்கிறவங்க, அவங்களுக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லாமல் சிறுமைப்பட்ட நிலையில இருக்கிறவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமா இருந்து அவர்கள் குடும்பத்தை ஒரு மந்தையை போல அவர் செழித்து ஓங்க பண்ணுவார். ஒரு மந்தையை பெருக பண்ணுவது போல அந்த குடும்பத்தை அவர் பெருக பண்ணுவார். சங்கீதம் 72:13 நம்ம பார்க்கிறோம், பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்மாவை அவர் ரட்சிப்பார். இன்னைக்கு நாமும் விசுவாசிப்போம். பலவீனமா இருக்கிறோமா, சோர்ந்து போயிருக்கிறோமா, நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னதென்று அறியாமல் நாம் திகைத்திருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு அவருடைய வசனத்தினாலே நம்மை பலப்படுத்துகிறார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி, அப்போ இன்னைக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிற தேவன். அவர் இரக்கத்தை நாம் நாள்தோறும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அவர் கிருபை நமக்கு வாழ்க்கையில இருந்தா போதும். அவர் நமக்கு இறங்கி அந்த கிருபையை தந்தாலே போதும். அவர் நம் ஆத்துமாவை ரட்சிப்பார். சோர்ந்து போகிற நமக்கு அவர் சத்துவத்தினாலும் பலத்தினாலும் நம்ம இடை கட்டுவார். இன்னைக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி கொடூரமானவர் சீரல் மோதி அடிக்கிறது போல பெருவெள்ளம் போல நமக்கு வந்தாலும் கர்த்தர் ஏழைக்கு அவர் பலனாய் இருந்து பெருவெள்ளத்துக்கு ஏழைகளுக்கு எளியவர்களுக்கும் அவர் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுக்கும் நெழுமாய் இருந்து நம்மையும் அவர் பாதுகாப்பார் என்பதை நாம் விசுவாசித்து கர்த்தருடைய நாமத்தை ஒருமித்து நாம் உயர்த்துவோம்.